சேனல்ல சாக்லேட் கேக் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் 1/4 கப் ரீஃபைண்ட் ஆயில், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துருக்கேன். 1 கப் பவுடர் சுகர், சர்க்கரை வந்து நல்லா பொடி பண்ணி 1 கப் எடுத்துருக்கேன். இது 100 கிராம் அளவுக்கு எடுத்துருக்கேன். ஒரு சிட்டிகை உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 கிலோ மைதா, 250 கிராம் வந்து மைதா வந்து எடுத்திருக்கேன். டாப்பிங்காக நான் சாக்லேட் ஃபட்ஜ் வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். அதுக்கப்புறமா காய்ச்சாத பால் வந்து 1/2 கப், 2 முட்டை, 1/2 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் வந்து வெனிலா எசன்ஸ் யூஸ் பண்ணுறேன், அண்ட் 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா. ஸோ இதெல்லாம் சேர்த்து நம்ம இப்போ கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் இந்த மாவு எல்லாமே வந்து சர்க்கரை எல்லாம் சேர்த்து நம்ம சலடை பண்ணிக்கலாம். மைதா, உப்பு, சர்க்கரை பவுடர், சுகர், அதுக்கப்புறமா இது கூட வந்து நம்ம பேக்கிங் பவுடர், அப்புறம் பேக்கிங் சோடா, இது எல்லாமே சேர்த்து இது கூட கொக்கோ பவுடர் ஆட் பண்ணி நம்ம வந்து நல்லா சலிச்சிக்கலாம். கொஞ்சம் கூட அதில் வந்து கெட்டி இல்லாமல் இருக்கணும். ஸோ கட்டி இருந்ததுன்னா வந்து கேக் நல்லா வராது. அதுக்காக தான் நம்ம இப்போ சலடை போட்டுட்டு போகிறோம். நல்லா கொஞ்சம் அப்படி சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம எல்லா மாவு வந்து இப்போ சலிச்சு எடுத்தாச்சு. கேக்கான மிக்ஸ் இப்போ வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். இன்றைக்கி வந்து நான் கேக்கு ப்ரெஷர் குக்கரில் வந்து எப்படி பண்ணுறதுன்னு தான் காட்ட போகிறேன். இன்றைக்கி ஓவன் எதுவும் நான் யூஸ் பண்ண போகிறதில்ல. அடுத்து நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் முட்டையை வந்து ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் அடித்து எடுத்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் வந்து நான் முட்டை வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் இதை அடித்து எடுத்துக்கலாம். ஸோ முட்டை வந்து இப்போ 2 நிமிஷம் நம்ம அடித்து எடுத்தாச்சு. இதில் வந்து இப்போது 1/4 கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் வந்து சேர்த்து மறுபடியும் 1 நிமிஷம் வந்து நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மறுபடியும் கொஞ்சம் அடித்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஆயிலும் சேர்த்து நம்ம வந்து 1 நிமிஷம் அடித்தாச்சு. முட்டை நல்லா வந்து நம்ம அடித்தா தான் கேக் நல்லா வரும். உங்கள்கிட்ட பிளெண்டர் இருந்தால் நீங்கள் பிளெண்டரில் வந்து அடிச்சுக்கோங்க. இல்லைன்னா இதே மாதிரி மிக்சியில் வந்து நம்ம அடித்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து இது கூட நான் பால் வந்து 1/2 கப் வந்து சேர்த்து மறுபடியும் 1 நிமிஷம் வரைக்கும் அடித்து எடுத்துக்க போகிறேன். ஃபுல்லாக எல்லா பாலையும் வந்து சேர்த்துருங்க. இந்த அளவுக்கு வந்து நம்ம முட்டை, பால், அப்புறம் ரீஃபைண்ட் ஆயில் 3ஐயும் சேர்த்து நல்லா வந்து இந்த மாதிரி நுர வர்ற அளவுக்கு, பொங்கி வர்ற அளவுக்கு அடித்து வச்சுக்கணும். இதுக்கப்புறமா இதை வந்து நம்ம சலிச்சு வச்சுருந்த அந்த கேக் மிக்ஸில் வந்து தான் நல்லா கலந்து சேர்த்துக்க போகிறோம். உங்கள்கிட்ட பிளெண்டர் இருந்தால் நீங்கள் பிளெண்ட் பண்ணலாம். இல்லைன்னா மிக்ஸிலே இந்த மாதிரி பண்ணும்போது கேக் வந்து நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சாக வரும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணுறோம். அடுத்து இப்போது நம்ம ட்ரை அந்த மிக்ஸில் வந்து சேர்த்து கலந்துக்கலாம். ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி அந்த கேக் மிக்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த அளவுக்கு வந்து கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் நீங்கள் ஒரு 2 இல்லை 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் மறுபடியும் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் வெனிலா எசன்ஸ் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். மறுபடியும் இது வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ பாருங்கள், நம்மளோட கேக் மிக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வந்து நம்ம குக்கரில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு எண்ணெய் தடவிட்டு அதில் வந்து நம்ம இந்த மிக்ஸை ஊற்றி வச்சிடலாம். ஸோ குக்கரில் வந்து நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு இது நல்லா வந்து நம்ம தடவிடலாம். அப்போ தான் இந்த கேக்கு ஒட்டாமல் வந்து நம்மளுக்கு வரும். அதே டைமில் வந்து அடுப்பில் வந்து ஒரு தவா வந்து நம்ம 10 நிமிஷம் வரைக்கும் ஹீட் பண்ணி வச்சுக்கலாம். அது மாதிரி தான் குக்கர் வந்து நம்ம வைக்க போகிறோம். ஸோ அந்த மாதிரி நல்லா கொஞ்சம் தடவி விட்டுடலாம். இப்போ நம்ம குக்கரில் வந்து இந்த கேக் மிக்ஸ் வந்து ஃபுல்லாக ஊற்றிடலாம். ஃபுல்லாக வந்து ஊற்றிடுங்க. இது வந்து ஒரு ஈஸி ரெசிபி. இதுக்கப்புறமா நம்ம வந்து குக்கரை மேலே உள்ள விசில் வைக்காமல் ஜஸ்ட் மூடி வந்து வச்சுட்டு ஒரு 35லேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் நம்ம சிம்மில் வந்து வச்சு லோ ஃப்ளேமில் வந்து தான் நம்ம கேக் வந்து பேக் பண்ண போகிறோம். இதே மாதிரி எல்லா பேட்டரும் வந்து நம்ம கேக்கில் குக்கரில் வந்து போட்டுடலாம். கேக் மிக்ஸ் வந்து 2 தடவை கொஞ்சம் இந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க. அப்போ வந்து கேக் மிக்ஸ் வந்து நல்லா செட்டில் ஆகிடும். இப்போ வந்து நம்ம இதை மூடி வச்சிடலாம்.
மேலே வந்து குக்கரோட விசில் வந்து வைக்காதீங்க. விசில் எல்லாமே வந்து 35லேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் நம்ம வைக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம ஒரு தவா வந்து 10 நிமிஷம் வரைக்கும் ஆல்ரெடி நான் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இது மேலே நம்ம குக்கர் வந்து இந்த மாதிரி வச்சிடலாம். குக்கர் வச்சுட்டு ஒரு 35லேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வந்து நம்ம இப்போது கேக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். சூப்பரான வீட்டிலே வந்து சாக்லேட் கேக் வந்து ரெடி ஆயிரும். வீட்டில் எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் நீங்களும் ஈஸியாக வந்து இந்த மாதிரி பண்ண முடியும். அடுத்து நம்ம வந்து கேக் எப்படி வந்திருக்குன்னு நெக்ஸ்ட் வந்து பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான சாக்லேட் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம இதை ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா இது மேலே வந்து சாக்லேட் ஃப்ளட்ஜ் வச்சு டாப்பிங் பண்ணலாம். பாருங்கள், சூப்பரான சாக்லேட் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது மேலே வந்து நம்ம சாக்லேட் ஃப்ளட்ஜ் வச்சு டாப்பிங் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சாக்லேட் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மேனகாஸ் சேனல். மீண்டும் இன்னொரு புது வீடியோட உங்களை சந்திக்கிறேன்.